இப்போ ப்ளூபெர்ரி ஜாம் பார்த்துடலாம். இதுக்கு ப்ளூபெர்ரி எடுத்துக்கலாம், சோள மாவு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனு, ஒரு 3 ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம், ஒரு லெமன் எடுத்துக்கலாம். ப்ளூபெர்ரியை வந்து நல்லா சர்க்கரை சேர்த்து வேக வைக்கணும். ப்ளூபெர்ரியும் சர்க்கரை எலுமிச்சம்பழம் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அது நல்லா வெந்துட்ட பிறகு இந்த கார்ன்ஃப்ளவரில் வந்து ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இதில் ஊற்றி நம்ம ஒரு ஜாம் மாதிரி பண்ணிக்கலாம். ப்ளூபெர்ரி போட்டுட்டு 3 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். லெமன் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். லெமன் ஏன் போடுறோன்னா அந்த சர்க்கரை வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடலாம். மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கலர் அழகாக இருக்கு இல்லைங்களா பார்க்குறதுக்கே. நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாம். கலந்துட்டு நல்லா கலக்கிடலாம்.